அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவைக்க அணில் குஞ்சுகளை எல்லாம் நம்ம சாம்பிகள் அப்படின்லாம் நிறைய இடத்துல அடையாளப்படுத்துவோம், நிறைய இடத்துல சொல்லுவோம். அந்த மாதிரி அது நம்ம ஒன்றும் சும்மா சொல்லலைங்க. உண்மையாலுமே அவனுங்க சாம்பிகள் ஆட்டு நிறைய இடங்கள்ல பிஹேவ் பண்ணியிருக்கானுங்க. நம்ம பார்த்துருப்போம். இந்த விஜய் அவர்கள் எங்கேயாவது ரோட் ஷோக்கெலாம் போகிறப்போ மரத்துக்கு மேலே ஏறுவானுங்க, கரண்ட் கம்பி மேலே ஏறுவானுங்க, அடுத்தவன் வீட்டு மேலே ஏறுவானுங்க, ஒரு மாதிரி வெறி பிடிச்சி போய் திரிவானுங்க. நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், வெறி பிடிச்சவனுங்க மாதிரி இருக்கானுங்க, வெறி பிடிச்சவனுங்க எப்படி இருக்கானுங்க பாருங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த வெறி பிடிச்சவனுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுடைய அந்த அர்த்தத்தை மறுபடியும் நிறைவேற்றும் விதமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு மதுபான கடைக்கு எதிராக இவனுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுற இடத்துல காவல்துறையினரை மீறி அந்த மதுபான கடைக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானுங்க. காவல்துறையினர் தடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு காவலருடைய கையை ஒரு அணில் குஞ்சு கடிச்சு வைக்குதுங்க. இவனுங்களை நம்ம சும்மா ஒன்றும் சாம்பிகள்னு சொல்லலை, உண்மையாலுமே சாம்பிகளாட்டு தான் பிஹேவ் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடிச்சு வச்சுருக்காங்க. ஏங்க இது எப்படிங்க பார்க்குறது புரியலைங்க. அந்த காணொலி லைட்டாக பாருங்களேன், அவன் கடிச்சு வைக்கிறத ஜாம்பி பயவுல. என்னங்க இவனுங்க இப்படியெல்லாம் இருக்கானுங்க, கையெல்லாம் கடிச்சு வைக்கிறானுங்க. நாய் நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க. இந்த அணில் நாயோடைய பேர் ஜெமினியா, ஜெமினி. இந்த நாயை இப்போ கைது பிடிச்சி இந்த அணில் இது என்னங்க சொல்கிறது, இந்த இதை கைது பண்ணுறீங்க இந்த ஜந்துவை. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இவனுங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவனுங்களை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவனுங்க மனிதர்களே கிடையாது, வேற ஏதோ ஜந்துக்கள். இது என்ன ஜந்துன்னு தெரியல. நம்ம தான் அணில்னு சொல்லிட்டு இருக்கோம். அணில்னா 4 பழங்களை கடிச்சு வைக்கும். என்ன மனுஷங்களையாடா கடிச்சு வைப்பீங்க நீங்க? ஏடா காட்டு மிராண்டிகளா? ஒருத்தர் சொன்னா நாங்களாம் அணில் குஞ்சுகள் இல்லை, நாங்கள்லாம் காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். இது ஒரு அரசியல் கட்சியாங்க? ஏங்க இது ஒரு அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கும். காவல்துறையினர் போய் எவனாவது கடிச்சு வச்சிருக்கானா? வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒரு கட்சி கூட இந்த மாதிரி, எந்த கட்சி தொண்டர்களும் இந்த மாதிரி காவல்துறையினர் கையை போய் கடிச்சு வைக்கிறது இது மாதிரிலாம் யாரும் பண்ணது கிடையாதுங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துடைய வடிவம்ன்றது எப்படி இருக்கணும், அந்த இடத்துல எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், நம்மளுடைய கோரிக்கைகளை முன் வச்சு முழங்கணும். அது என்ன ஏது, அது அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இது அரசியல் ரீதியான செயல்பட பைத்தியக்காரனுங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட ஒரு மாதிரி வெடிச்சு போய் என்ன செஞ்சாலும் கோவப்படுறானுங்க. நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா கமெண்ட்டில் கடந்து அப்யூஸ் பண்ணுறானுங்க. கமெண்ட்டில் நமக்கு பாசிட்டிவாக யாராவது கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளையில் போய் கடந்து அப்யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறானுங்க. காவல்துறையினரை போய் கடிச்சு வைக்கிறானுங்க. அந்த தலைமை தற்கொலை அந்த பனையூர் பண்ணையாரை பார்த்தா காவல்துறையை கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. எங்களை உடுக்குறாங்க, காவல்துறை எங்க மேலே அவதூறு பரப்புறாங்க, எங்களுக்கு இத்தனை நிபந்தனை விதிக்கிறாங்க, என்ன எங்களை பார்த்து பயமா, எங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ தரீங்க அப்படின்னு காவல்துறையை கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ இவனுங்க இந்த கிறுக்கனுங்க இந்த தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவலர்களை கடிச்சு வைக்கிறானுங்க. அரசியல்னா என்னன்னு தெரியல, அதனால இதெல்லாம் தான் ஏதோ அரசியல்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. 4 பேரை அப்யூஸ் பண்ணுறது, போய் 4 பேரை கடிச்சு வைக்கிறது. விஜய் அங்கே ரோட்டோட போய் அப்படியே வலிஞ்சு அப்படியே வீடு வீடாக ஏறி ஒரு மாதிரி பைத்தியக்காரனுங்க மாதிரி திரிகிறது. இதெல்லாம் தான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்கொலை பயலுங்க. அப்படியே கூட்டம் கூடுறது, ஒரு இடத்துல அப்படியே கூட்டம் கூடுது பாருங்க, அதுதான் அரசியல். நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் காமிச்சு மாஸ் பண்ணிட்டோம் பாருங்க, பக்கா மாஸ் கட்சின்னு சொல்றது. பக்கா மாஸ். என்னதான் கட்சி தலைவனோ, என்னதான் கட்சியோ, என்னதான் தொண்டர்களோ, என்ன இளவடா இது கருமாதோ. காரி துப்புனா கூட அது நீர் கூட வேஸ்ட் ஆகிறதே விருப்பம் இல்லை. நம்ம வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நீர் கூட வேஸ்ட் ஆக வேண்டாம். அந்த அளவுக்கு ஆத்திரம் வருதுங்க இவனுங்களெல்லாம் பார்த்தா. உண்மையாலுமே இவனுங்கள்லாம் ஆச்சரியக்குறிகள் தான். மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டிய பைத்தியக்காரனுங்கள்லாம் ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இவனுங்களெல்லாம் மனநல காப்பகத்தில் கொண்டு போய் போட்டுடலாம். இனி தேர்தல் வேறு நெருங்குது, எல்லாரும் பிரச்சாரங்களுக்கு போவாங்க, எதிராக எதிரில் இருக்க வேற கட்சிக்காரங்களை பார்க்க வேண்டிய நிலைமை வரும். என்னெல்லாம் பண்ண போறானுங்களோ தெரியலங்க. இப்படி கண்டதையும் பண்ணி கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய் லைஃபை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. கண்டபடி அவதூறு பரப்புறது, கரூரில் நடந்து சதின்னு சொல்லி பேசி கேஸ் வாங்கி ஜெயிலுக்குள்ள போய் லைஃபை நாசம் பண்ணானுங்க. இப்போ போராட்டம் நின்றுக்கிட்டு காவலருடைய கையை கடிச்சு வச்சு இப்போ அதுக்கும் கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். எதுக்கு அரசியல் பண்ணுறோம், எதுக்கு நம்ம எல்லாம் அரசியலுக்குள்ள வந்தோன்ற தெளிவு கொஞ்சம் கூட இல்லாமல், எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு அறிவு இல்லாமல், இப்படி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு அப்படியே வெறி பிடிச்சி போய் ரசிக மனநிலையில் தெரிஞ்சுக்கிட்டு அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பைத்தியம் மாதிரி திரிகிறானுங்க. கடிச்சு வைக்கிறான்னா அவன்லாம் நார்மலாக இருப்பானாங்க.
காவல்துறை அவன் கையை தேடுறான். அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கையை வந்து அப்படி தேடுறான், கடிச்சு வைக்கிறான். எப்படிப்பட்ட சைக்கோக்களாக இருக்காடுங்க பாருங்க. இந்த சைக்கோக்களை நம்பி தான் ஒருத்தர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக போறேன்னு வந்திருக்காரு. அது மிகப்பெரிய சைக்கோ. யோ நாங்கள்லாம் பக்கா மாஸ் கட்சிடா, எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா, கதறீங்களா, எங்களை பார்த்து என்ன சிஎம் சார், எங்களை பார்த்து பயமா, ஒன்று நான் அங்கே இருப்பேன், இல்லை நான் இங்கே இருப்பேன், என்னைய தொடணுன்னா என்னைய தொடுங்க, என்னுடைய ரசிகர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சைக்கோ. இதுங்கெல்லாம் அதை விட பெரிய சைக்கோ. எது பெரிய சைக்கோன்னு தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. தலைமை தற்கொலையா இல்லை இவனுங்களா, எது பெரிய சைக்கோ? தலைமை தற்கொலை வந்துட்டு இந்த பைத்தியக்காரனுங்களெல்லாம் சரி பண்ணுவாருன்னு பார்த்தா அதே மிகப்பெரிய சைக்கோவாக இருக்கிறனால தான் அது சரி பண்ணுறது கிடையாது. நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு இது தெரியாதா? விஜய் அவர்கள் இதெல்லாம் சரி பண்ண மாட்டாரா? தன்னுடைய தொண்டர்கள் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அதில் சுயலாபம் இருக்குன்றது ஒன்று, இன்னொன்று அதுவே அது இதை விட பெரிய சைக்கோ இல்லையா? எது பெரிய சைக்கோன்னு தெரியல தான், இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். சைக்கோக்களுக்கு சைக்கோக்களை பார்த்தா நார்மலாக தானே இருக்கும், டிஃப்ரெண்டாலாம் இருக்காது இல்லையா? என்ன இது நம்ம ரசிகன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இது சரியில்லையே, இதை நாம் கண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முன் வந்து பண்ணுறதுக்கு நார்மலாக இருக்கிற ஒருத்தனுக்கு இது வந்து சைக்கோத்தனமாக தெரியும். சைக்கோவாக இருக்கிற ஒருத்தனுக்கு இது எப்படி சைக்கோத்தனமாக தெரியும்? அவனுக்கு இது நார்மலாக தான் தெரியும். நார்மலாக இருக்க நமக்கு தான் அது சைக்கோத்தனமாக தெரியும். அந்த சைக்கோங்களுக்கு நம்மளை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு அவனுங்களை பார்த்தா சைக்கோவாட்டு தெரியுது. புரியல, திருப்பி போட்டு கேளுங்க. தாவேகக்காரனுங்க அரசியல் பண்ணா இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாரும் மண்டை குழப்பி தான் வாழ வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாருடைய மண்டையும் குழப்பி விட்டு அவனுங்கள மாதிரியே நம்மளையும் பைத்தியக்காரங்களாகிறதுக்கு தான் தெரியுறானுங்க. பல இடங்கள்ல பைத்தியம் மாதிரி பேசுறானுங்க. அவனுங்க பேசியிருக்கிறத டீகோட் பண்ணலான்னு போனா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குங்க. ஒண்ணு எல்லா மக்களையும் நெருக்கி 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 நசுக்கி சாகடிக்கிறானுங்க, இல்லைன்னா கடிச்சு கடிச்சு சாகடிக்கிறது தெரியுறானுங்க. ஆக மொத்தம் எல்லாரையும் சாகடிக்கணும், எல்லாரையும் பைத்தியமாக்கணும்னே வந்திருக்கானுங்க இந்த பைத்தியக்கார தாவே கடி கடிச்சு. அணில் கடிச்சு வச்சதுன்னா அதுக்கு ஏதாவது ஊசி விட்டுப்பா, இந்த டிடி போடுற மாதிரி ஏதாவது ஊசியை போடுங்க சார். இந்த காவலர் ஐயா தயவு செஞ்சு ஏதாவது பெரிய ஊசியா பார்த்து போடுங்க. இவனுங்க பல்லெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான பல்லு, எங்கெல்லாம் போய் வாய் வச்சானுங்களோ தெரியல. மற்ற கட்சிகள்ல எல்லாம் கட்சிக்குள்ள ஏதாவது 4 பேர் வந்து தப்பா இருக்காங்கன்னு சொன்னா மற்ற கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய 4 நபர்கள் வந்து அதை கண்டிக்க ட்ரை பண்ணுவாங்க. என்ன இது இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அப்படி கருத்து முரண்பாடுகள்லாம் வரும் உள்ளாரையே. ஆனால் இவனுங்களை பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கானுங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா கேனத்தனமா பண்ணக்கூடியவங்களெல்லாம் திட்ட மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா எல்லாருக்குமே எப்படி ஃபீல் ஆகும்னா, மாஸ் நம்ம பையன் எப்படி கடிச்சு வைக்கிறான் பார், அந்த பல்லு இன்னும் கொஞ்சம் நீட்டு இருந்துருச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். அது வேற மாதிரி, அது இப்படிதான் பண்ணணும். அவனுக்கு ஒழுங்கா கடிக்க தெரியல பாஸ். அவன் கையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகணும் பாத்தீங்களா? நானா இருந்தா வேற மாதிரி கடிச்சிருப்பேன், நானா இருந்தா ஒரு செகண்ட்ல அப்படியே பாஞ்சு கடிச்சிருப்பேன் அப்படின்னு தான் வந்து இவனுங்கெல்லாம் பார்ப்பானுங்க. அதனாலதான் இவனுங்களுக்குள்ள இந்த மாதிரி கருத்து முரண்பாடு வர்றது கிடையாது. எவனுமே இவனுங்களெல்லாம் வந்து கண்டிக்கிற மாதிரியோ இவங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியோ தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கிறது கிடையாது. எவனையுமே திருத்துறதுக்கு முயற்சி பண்றதே கிடையாது. இது பக்கா மாஸ் கட்சி கிடையாது, இது பக்கா லூஸ் கட்சி. இந்த நாயெல்லாம் வந்து இந்த வெறி பிடிச்ச நாயெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ராட்வெய்லர் அந்த மாதிரிப்பட்ட நாய்கள், அதெல்லாம் வந்து வாயில அந்த இது போட்டு கொண்டு வரணும். அந்த அது பேர் என்ன, ஏதோ ஒரு இது மாஸ்கா ஏதோ ஒன்று, அதை போட்டு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ ரூல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த அணில்களுக்கெல்லாம் வாயில இந்த மாதிரி போட்டாதான் கரெக்டாக இருக்கும். வாயில் இந்த மாதிரி போட்டு அவனுக்கு வெளியே வந்தால் தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். எப்பா விலங்குகள் தொல்லை நாட்டில் அதிகமாகி போயிருச்சுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் சீக்கிரமாக கொண்டு வந்தே ஆகும். காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்றப்போ நார்மலான மனுஷங்க நம்மளுக்கு என்னங்க பாதுகாப்பு? ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி சகோதரர்கள் எல்லாம் வந்து எங்கேயாவது பார்க்குறப்பெல்லாம் சண்டைக்கு போகிறானுங்க, இதே மாதிரியே கடிக்க பாயிறானுங்க, என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மக்களே. இதில் வேற இப்போ புதுசாக கடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கானுங்க, என்னெல்லாம் பண்ண போகிறானுங்களோ வேற வழியே கிடையாதுங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ நம்ம கிட்ட வந்தான்னு வைக்கல, பல்ல ஒவ்வொன்றா இப்படி பிடிக்க அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பி விட்டுலாம். இப்படி கொஞ்சம் பேர் கூடியிருந்து ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துலையே சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள்லாம் இந்த அணில்கள்லாம் கூச்சல் போடுறத கத்துறதை கேட்டு அப்படியே வெறியாகி போய் ஒரு காவலர் கடிச்சு வைக்கிறான். ஒரு காவலரை நம்ம கடிக்கிறோம், நம்ம கடிக்க பாயிரோம், நம்ம இதுவெல்லாம் இந்த தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அதை செய்கிறான்னா இதுதான் மாப் மென்டாலிட்டி. 4 பேர் கூட இருந்தால் ஒரு மாதிரி அந்த அந்த வைப் வந்து அப்படி ஒரு மாதிரி ஏற்றி விட்டுரும். நம்ம தாண்டா ஆள், நமக்கு தாண்டா பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு தோண ஆரம்பித்தோம். அந்த மனநிலையில் தான் கரூரில் அந்த மாப் மென்டாலிட்டியில் தான் அத்தனை பேரையும் கொன்னிருக்கானுங்க. குழந்தைங்க, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் எதையும் பார்க்காம நசுக்கி கொன்னிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு காவல்துறையெல்லாம் போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உடைகள்லாம் போட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு.
இவனுங்களெல்லாம் மனுஷங்களா ட்ரீட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு காவல்துறைக்கு நான் என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். இவனுங்களெல்லாம் மனுஷங்களா பார்க்காதீங்க. இன்னும் ரொம்ப ப்ரொடெக்டிவான கியர்ஸ்லாம் போட்டுட்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் என்னுடைய கோரிக்கையை நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இவனுங்கெல்லாம் விஜயை பார்த்தாலே வெறி பிடிச்சி போய் பாய்வானுங்க. நமக்கு தெரிஞ்சது தான். இந்த மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக் நடக்கிற இடத்துலலாம் பாஞ்சு அப்படியே பாயிறானுங்க. பவுன்சர்ஸ்லாம் தூக்கி எறிகிறானுங்க. மாநாட்டு திடலை ஏதோ மனுஷங்க வந்துட்டு போன மாதிரி இடமா இல்லாமல் பண்ணி மேய்ஞ்சு வச்ச இடம் மாதிரி ஆக்குறானுங்க. ஆன்லைன்லலாம் அவனுங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களெல்லாம் கண்டபடிக்கு அபியூஸ் பண்ணுறானுங்க. இதை பாருங்க, ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க, தளபதியுடைய மார்பை கடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வெறி பிடிச்சி போய் போட்டிருக்கான் பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் நார்மலாக இருக்கானுங்களா? விஜயோடைய ஃபோட்டோவை எங்கேயாவது பார்த்தா அப்படியே உமா கொடுக்குறானுங்க. ஃபோட்டோவை பார்த்தே செவுருங்க, செவுரில் போஸ்டர் ஒட்டி இருக்கு. அந்த போஸ்டரில் அந்த நாள் ஃபுல்லாக எத்தனை வண்டி போயிருக்கும், எவ்வளோ தூசியாக இருக்கும். தூசியெல்லாம் அந்த போஸ்டரில் இருக்கும். அது விஜயுடைய கன்னத்தில் போய் அந்த ஃபோட்டோவில் போய் முத்தம் கொடுக்குறாங்க. செவுத்தில் அந்த போஸ்டரில் பாய்க்குள்ளே எல்லாம் தூசி போகும், அழுக்கு போகுன்ற அறிவு கூட இல்லாத தற்குறி மடசாம்பிராணிகள் விஜயோடைய ஃபோட்டோவே இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் பார்க்குறானுங்க. விஜயை நேரில் கண்டா அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு வெறி பிடிச்சி பாயிறானுங்க. இந்த மாதிரி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய மார்பை கடிக்கணும்னு போடுறானுங்க. விஜய்க்கே இந்த நிலைமை இருக்கிறப்போ நம்மளை மாதிரி மனுஷங்க காவல்துறையினர்லாம் இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவானுங்க. இதெல்லாம் இவனுங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். நம்ம தான் இவனுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா தள்ளி இருக்கணும். இந்த நபர் கடிச்சு வச்சதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அத்தனை தாவேக்காரனுங்க கமெண்ட்லாம் போடுறானுங்க. இங்க பாருங்க, கடிக்காம பின்ன என்ன கொஞ்சம் வாங்கலா அப்படின்னு போடுறானுங்க. ஏண்டா பைத்தியக்காரர்களா? கடிக்கிறது எவ்வளவு பெரிய இது தெரியுமா? பைத்தியக்காரர்கள். அது ஒரு காவலரை போய் கடிச்சு வைக்கிற ஒரு பைத்தியக்காரன். நாயாடா நீங்களாம் நாய்ப்பயல்களா? கடிக்காம கொஞ்சம் வாங்கலான்னு கடிச்சதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பைத்தியக்கார. இவனுங்களெல்லாம் என்னங்க சொல்றது? அரசியல் செய்யற ஒரு கட்சி கிட்ட அரசியல் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி கிட்ட என்னங்க பண்றது? இவனுக்கு அரசியலாக செய்யறாங்க. இதுதாங்க அரசியல்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. 4 பேரை கடிச்சு வைக்கிறதெல்லாம். தமிழக வெற்றி கழகம்க்கு பதிலாக அந்த இர்ரை ரிமூவ் பண்ணிட்டு தமிழக வெறி கழகம்னு போட்டுடலாம். எல்லா பேரும் இவனுங்களுக்கு செட் ஆகுது. நாய்க்கடி கழகம், தாவே கடி கழகம், தமிழக வெறி கழகம் எல்லாமே செட் ஆகும் இவனுங்களுக்கு. என்ன பண்ணாலும் இவனுங்களுக்கு எல்லா பேருமே செட் ஆகுதுங்க. தற்குறிகள் வெற்றி கழகம் எல்லாமே செட் ஆகுது பாருங்க. என்னதான் இது ஒரு ஃபன்னியான விஷயமா இருந்தாலும் இப்போது கேஸ் வாங்கியிருக்கான் அந்த பையன். கோர்ட்டு கேஸ்னு கிடந்து அலையணும். குடும்பக்காரங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். தேவையாடா இதெல்லாம்? எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவனாவது கேட்குறீங்களா? கம்முன்னு பொத்திக்கிட்டு இருக்கடா. ஒரு ஆர்ப்பாட்டம்னு போனால் ஆர்ப்பாட்டத்தில் போய் கோஷங்களை எழுப்பிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போண்டியதான். அதை விட்டுக்கிட்டு அங்கே போய் காவலருடைய கையை கடிச்சு வச்சு போய் கேஸ் வாங்கிட்டு தேவையில்லாமல் லைஃப் போச்சா? இனி என்னதான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போகிறதுல அவ்வளோ சிக்கல் இருக்கும், வெளிநாடுகளுக்கு போகிறதுல அவ்வளோ சிக்கல் இருக்கும். தேவையா? எத்தனை தடவை சொல்கிறோம்? அவ்வளோ பேர் படித்து சொல்கிறோம். எவனாவது கேட்குறானா? நல்லது சொன்னால் எவனுக்காவது கேட்குதா? விஜய் பேசக்கூடிய சினிமா டைலாக்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஏய் நம்மலாம் பக்கா பாஸ் கட்சி அப்படின்னு சொன்னால் வாவ் சூப்பர் சூப்பர் வா ஓ விசில் அடித்து கொண்டாடுறானுங்க. நல்ல அறிவுரை சொன்னால் நம்மளை பூமருன்றானுங்க. என்னங்க பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த நபர் கைதானதுனால விஜய் அவர்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகி தருமபுரியில் வேட்பாளராட்டு நிறுத்த வச்சாலும் நிறுத்த வச்சுருவாப்புல. ஏன்னா கரூரில் இந்த மதியழகனா அந்த நபர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தார். கரூர் சம்பவம் நடந்ததுனால அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுருந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அவரை ஆளாக பேச விட்டு என்னமோ அப்படி பெருந்தன்மையோ அப்படியே அவருக்கு அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அவருக்கு தான், ஃபஸ்ட்டு அவர் தான் பேசணும் அப்படின்னு என்னமோ பயங்கரமான இடம் கொடுத்த மாதிரி இது பண்ணாங்க. அப்போவே அணில்கள்லாம் சொன்னானுங்க கரூரில் மதியழகன் தான் நிறுத்த போகிறாங்க பாப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மேக்சிமம் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ தருமபுரிக்கு இந்த நபர் தான் காவலரையே கடிச்சிருக்காப்ல வெறி நாய் மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த கட்சியில வேட்பாளர் ஆகிறதுக்குலாம் தகுதியான ஒரு விஷயம். ஜெயிலுக்கு வர போறார் இல்லையா விஜய்க்கு, அப்படியே மனசுலாம் இறங்கிரும். அதனால கண்டிப்பா இவருக்கு தருமபுரி வேட்பாளராட்டு இடம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் நிறைய அணில்கள் கிளம்பி வருவானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுகனாலதான் இந்த பையன் இப்படி கடிச்சா அப்படின்லாம் வருவானுங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம்னு எழுதி பழகிட்டானுங்க, சொல்லி பழகிட்டானுங்க. ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க திமுக தான் காரணம். அது என்னமோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அது லாஜிக் இருக்கோ இல்லையோ, நாங்கள் எங்களை தற்கூறின்னு சொல்லுங்க, எங்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு கடந்து ஒப்பாரி வச்சு அல்றாடுங்க பைத்தியக்காரனுங்க. இப்போ இந்த கடிச்சு வச்ச இந்த சுவாமி அனில் குஞ்சை கைது பண்ணதுனால விஜய் அவர்கள் வீடியோ போடுவாரா? என்னுடைய தொண்டர் என்ன பண்ணிட்டார்? காவலர் ஒருத்தருடைய கையை கடிச்சு வச்சார். அது பெரிய குற்றமா? ஒரு காவலருடைய கையை கூட எங்களுக்கு கடிக்க உரிமை இல்லைன்னா இது ஜனநாயக நாடா? சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு ஏதாவது எண்ணம் இருந்தா என்ன வேணா பண்ணுங்க. இந்த கையை கடிச்சு வச்ச என்னுடைய சோம்பி குட்டியை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு வீடியோ போடுவாரா?
போட்டாலும் போட்டுருவாருங்க. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.